திருப்பத்தூர் அருகே குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் முன்பு அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மற்றும் கிளைக்கழகம் சார்பில் கோடைக்கால நீர்ப்போர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் திருக்கோவில் முன்பு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் சிந்தநாதன் ஆலோசனையின் பெயரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணை செயலாளர் துலாவூர் பார்த்திபன் ஏற்பாட்டில் கோடைக்கால நீர்ப்போர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு குன்றக்குடி சண்முகநாதன் ஆலயத்திற்கு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வண்ணம் உள்ளனர். அவர்களின் நலன் கருதியும் பொதுமக்களின் நலன் கருதியும் 3வது ஆண்டாக இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை காலத்தில் ஆலயத்திற்கு தாகத்துடன் வரும் பக்தர்கள் பொதுமக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட இந்த பந்தலில் சர்பத், தண்ணீர், மோர் உள்ளிட்ட பானங்களை வழங்கிய எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் பார்த்திபன் வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் வழங்கினார். மேலும் தண்ணீர் பாட்டில்களிலும் சர்பத், மோர் வாங்கிச் சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இந்த நீர்மோர் பந்தலால் தாகம் தீர்ந்து பயனடைந்தனர். வருகின்ற மே 31ஆம் தேதி வரை இந்த நீர்மோர் பந்தல் இருக்கும் என்றும் பக்தர்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குன்றக்குடி அதிமுக கிளைக்கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு அதிமுக கட்சி மற்றும் நிர்வாகிகளை வாழ்த்திச் சென்றனர். திருப்பத்தூர் அருகே குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் முன்பு அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மற்றும் கிளைக்கழகம் சார்பில் கோடைக்கால நீர்ப்போர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் திருக்கோவில் முன்பு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் சிந்தநாதன் ஆலோசனையின் பெயரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணை செயலாளர் துலாவூர் பார்த்திபன் ஏற்பாட்டில் கோடைக்கால நீர்ப்போர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு குன்றக்குடி சண்முகநாதன் ஆலயத்திற்கு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வண்ணம் உள்ளனர். அவர்களின் நலன் கருதியும் பொதுமக்களின் நலன் கருதியும் 3வது ஆண்டாக இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை காலத்தில் ஆலயத்திற்கு தாகத்துடன் வரும் பக்தர்கள், பொதுமக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட இந்த பந்தலில் சர்பத், தண்ணீர், மோர் உள்ளிட்ட பானங்களை வழங்கிய எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் பார்த்திபன் வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் வழங்கினார். மேலும் தண்ணீர் பாட்டில்களிலும் சர்பத், மோர் வாங்கிச் சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இந்த நீர்மோர் பந்தலால் தாகம் தீர்ந்து பயனடைந்தனர். வருகின்ற மே 31ஆம் தேதி வரை இந்த நீர்மோர் பந்தல் இருக்கும் என்றும் பக்தர்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குன்றக்குடி அதிமுக கிளைக்கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு அதிமுக கட்சி மற்றும் நிர்வாகிகளை வாழ்த்திச் சென்றனர். கருவேப்பிலை மேலே பார்த்துட்டு இருப்பார். யாருக்கு அடங்கி செய்கிறார், யாருக்கு இதுக்கு மூலிகை முறையில் மூலிகை முறை இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமிளகா, கருவேப்பிலி எல்லாம் போட்டு வாங்கி சாப்பிடுங்க. நிறைய இருக்கு. கூடாது. தயிர் வருது. இருங்க இருங்க. சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டு பாத்தீங்களாப்பா? அப்பா சாப்பிட்டு பாத்தீங்களா? பாருங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வேணாம்